திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் பாதுகாப்பு பணியில் 2000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழ் கடவுளான முருக கடவுளின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் கொரோனா தொற்று காரணமாக கடற்கரை நுழைவு வாயிலில் இன்று மாலை நடைபெறுகிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் 5 சோதனைச் சாவடி அமைத்தும் மாவட்ட எல்லைகளில் 8 சோதனைச் சாவடி அமைத்தும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட அதிரடி சோதனை கணக்கில் வராத 25,400 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரை 4வது மண்டல அலுவலகத்தில் நிர்வாக அலுவலராக பொறுப்பு உதவி ஆணையாளராக பணியாற்றி வரும் மணி என்பவர் வரி விதிப்பு உள்ளிட்ட கோப்புகளில் கையெழுத்து இடுவதற்காக லஞ்சம் பெறுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு அதிரடியாக சோதனையில் ஈடுபட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கில் வராத சுமார் 25,500 ரூபாய் ரொக்கப் பணத்தை பறிமுதல் செய்தனர். மார்த்தாண்டம் வட்டார போக்குவரத்து அலுவலக வாகன ஆய்வாளரிடம் இருந்து கணக்கில் வராத 1,69,000 ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மார்த்தாண்டம் வட்டார போக்குவரத்து அலுவலக வாகன ஆய்வாளர் பெருமாள் லஞ்ச பணத்துடன் வீட்டிற்கு சென்று கொண்டிருப்பதாக நாகர்கோவில் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் பெருமாளை மடக்கி அவரது வாகனத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது காரில் இருந்த 1,69,000 ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பெருமாள் மீது வழக்கு பதிவு செய்தனர். நாகை மாவட்டம் சிக்கலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தில் சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக முருகன் அம்பாளிடம் சக்திவேல் பெறும் நிகழ்ச்சியில் முருகன் சிலைக்கு முத்து முத்தாக வியர்க்கும் அபூர்வ நிகழ்வு நடைபெற்றது. முருகப்பெருமான் அலங்கரிக்கப்பட்டு கார்த்திகை மண்டபத்தில் எழுந்தருளினார். மகா தீபாராதனைக்கு பிறகு முருகப்பெருமான் அஜப நடனத்துடன் ஆலயத்தினுள் வலம் வந்தார். அப்போது அம்பாள் வேல் நெடுங்கனி சன்னதியில் இருந்து சக்திவேலை முருகனிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அப்போது முருகன் சிலைக்கு முத்து முத்தாக வியர்க்கும் அபூர்வ நிகழ்வு நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள மின்கம்பம் எந்த நேரமும் விழும் நிலையில் உள்ளதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு சாலையிலிருந்து தாலுகா அலுவலகம் மற்றும் மேட்டு தண்டலம் செல்லும் பிரதான சாலைகள் இணையும் இடத்தில் சமீபத்தில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்றன. இப்பணியை முறைப்படி செய்யாததால் பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். சாலையில் நடுவே கிடக்கும் மின்சார கம்பத்தால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தெருவில் சுற்றித் திரிந்த ஆதரவற்ற சிறுவனை மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்த காஞ்சிபுரம் டிஎஸ்பியின் செயல் அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. காஞ்சிபுரம் சர்வதீர்த்த குளக்கரை பகுதியில் 11 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவன் அவ்வழியாக வருவோரிடம் வேலை கேட்டபடி சுற்றித் திரிந்துள்ளான். இதுகுறித்து அறிந்த காஞ்சிபுரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திருமதி மணிமேகலை சிறுவனை மீட்டு அவனிடம் விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து சிறுவனை மாவட்ட குழந்தைகள் நல காப்பகத்தில் ஒப்படைத்தார். லடாக் பகுதியில் வீர மரணம் அடைந்த தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் கருப்பசாமியின் குடும்பத்தினரை மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தெற்கு திட்டக்குளம் சண்முகா நகர் பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி காஷ்மீர் லடாக் பகுதியில் ராணுவ வீரராக பணிபுரிந்து வந்தார். பணியின் போது வீரமரணம் அடைந்த கருப்பசாமியின் உடல் நாளை சொந்த ஊருக்கு கொண்டுவரப்படுகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் பலியான ராணுவ வீரர் கருப்பசாமியின் வீட்டிற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். தூத்துக்குடியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக தரைப்பாலங்கள் மூழ்கியுள்ளதால் 7 கிராமங்கள் போக்குவரத்து வசதியின்றி துண்டிக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக
சமுத்திரத்தில் உள்ள தரைப்பாலம், பெரிய நத்தம் மற்றும் சின்ன நத்தத்தில் உள்ள பாலங்கள் காட்டாற்று வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் சுற்றியுள்ள 7 கிராமங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு தீவு போல் காட்சியளிக்கின்றன. தரைப்பாலங்களை பராமரிப்பு செய்யும்படி பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தும் எந்தவித பயனும் இல்லை என்று கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஓடையில் குளிக்க சென்ற 3 இளைஞர்கள் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 2 உடல் சடலமாக மீட்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பேமலையான் கோவில் அருகே குளிக்க சென்ற கோபி, பால்பாண்டி, முத்துக்கருப்பன் ஆகிய 3 பேரும் வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டனர். அவர்களை தேடும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பால்பாண்டி, முத்துக்கருப்பன் ஆகியோரது சடலங்கள் இன்று மீட்கப்பட்டன. கோபியை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் படகு போக்குவரத்தை தொடங்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரியில் படகு போக்குவரத்து தொடங்கப்படும் என கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரை தொடங்கப்படாமல் உள்ளது. ஏற்கனவே 8 மாதங்களாக வாழ்வாதாரத்தை இழந்து வறுமை நிலையில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட வியாபாரிகள், தொழிலாளர்கள், குடும்பங்கள் இதனால் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். எனவே உடனடியாக படகு போக்குவரத்தை தொடங்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.